அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நம்ம போன பதிவில் பாடம் 13 பயிற்சி 4 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லா. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனல்லே வந்து பிளேலிஸ்ட்டில் குர்ஆன் கிளாஸ் அப்படின்றதுலையும் இருக்கும். இன்ஷால்லா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்குனுடைய பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். சுக்குன் அப்படின்ற ஒரு ஹரக்கத், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். தமிழில் மெய் எழுத்துக்கள் படிக்கிற மாதிரி தான் இந்த சுக்குனுடைய எழுத்துக்களும் நம்ம படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ ப்ரீவியஸாக 2 வீடியோ இதை பற்றி நம்ம போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை எப்படி ஓத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணணும், குர்ஆன் ஓதும்போது இதை சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுக்குனுடைய லெட்டருக்கு முன்னாடி அலிஃப் கொடுத்து அதுக்கு தொம்மா அப்படின்ற ஹரக்கத் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்ன பேஷ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, அந்த பேஷுக்கு பதிலாக இப்போ என்ன படிக்கிறோம், தொம்மா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ இதுக்கான உச்சரிப்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம எல்லாமே முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்போம். சரி, ஓகே. அப்போ என்ன சொல்லணும், அலிஃப் தொம்மா ஊ அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? அப்போ ஊ இருக்குது, இங்கே இப்பு இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா உப் அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பாடம் 12 பாடம் 13 என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சுக்குன் வச்ச எழுத்துக்கு முன்னாடி அலீஃபுக்கு ஃபத்தஹா கொடுத்துருப்பாங்க, அப்போனா அப்புன்னு படிச்சிருப்போம். அதுவே பாடம் 13 வந்து அலீஃபுக்கு கஸ்ரா கொடுத்துருந்ததுனால இப்புன்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க, அலீஃப்க்கு தொம்மா கொடுத்ததுனால இதை எப்படி உச்சரிக்கிறோம், உப் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறோம். ஓகே, அடுத்தது உத், உஸ், உஜ், உஹ், உஹ், உத், உஸ், உர், உஸ், உஸ், உஷ், உஸ், உத், 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 உக், உக், உஃப், உக், உக், உல், உம், உன், உஹ், உக், உய் அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையிலையும் நான் ஒரு லெட்டருக்குமே வந்து சுக்குன் வச்ச லெட்டருக்கு எப்படி உச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பாடம் 12 நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ வந்து பயிற்சி 2 ஓதுவோம். ஜூ கொடுத்துருக்காங்க, தாலுக்கு தொம்மா கொடுத்து ஜூ கொடுத்து இதுக்கு இக்கு ஜுக்கு அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது கூ, இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் போட்டு 2 புள்ளி இருந்தால் அதை காஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காஃப் கூ கொடுத்துருக்காங்க, காஃப் தொம்மா கூ இல் குல் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது கு இன் குன், ஹு இம் ஹும், ல ஹு இம் லஹும், அ இன் து இம் அன்தும், ல கு இம் லகும், ஹு இஸ் ஹுஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக என்னென்ன லெட்டரை எப்படி உச்சரிப்பு கொடுக்கணும், என்னென்ன ஹரக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 2வது லைன் எப்படி ஓதணும் அப்படின்னா, மீ, மீன் கஸ்ரா மீ கொடுத்துருக்காங்க, மீ இன் மின், கு இம் கும், மின் கும் அப்படின்னு சொல்லி ஓதணும். அடுத்தது ஃபா யா கஸ்ரா ஃபீ. ஸோ யா அப்படின்றது இந்த இடத்துல துணை எழுத்து. ஸோ நம்ம ஃபீ என்ன பண்ணணும், நீட்டி ஓதணும். ஃபீ கு இம் ஃபீ கும், அ இன் ஹு இம் அன் ஹும், கு இன் து இம் குன்தும், க இவ் கவ் க. இது வந்து காஃப் ஃபத்தஹா க கொடுத்துருக்காங்க. வாவுக்கு சுக்குன் கொடுத்ததுனால வாவுக்கு நம்ம தமிழில் இவ்வுன்னு படிப்போம்ல, அதே மாதிரி தான். கவ் ல ஹும் கவ் ல ஹும், அ தத் ஹும் அத்தத் ஹும், ஃப ஷில் தும் ஃபஷில் தும், ர தி தும் ரதி தும். அடுத்தது த நா ஜ இழ் ஜவ் தனா ஜஅதும். ஸோ இந்த நூனை வந்து நம்ம நீட்டி தான் ஓதணும், அலிஃப் கொடுத்ததுனால. தனா ஜஅதும். அடுத்தது அ இம் ர அம் ர ஹும் அம் ரஹும், ஹ இஸ் ஹஸ் பு ஹு இம் ஹஸ்புஹும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த லெட்டரை எப்படி நான் உச்சரிப்பு கொடுக்குறேன், எந்த லெட்டரை நீட்டி படிக்கிறேன், எந்த லெட்டரை நீட்டாமல் படிக்கிறேன், ஸோ இது எல்லாத்தையுமே கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கான பாடமும் நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோவில் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் இப்போ நான் அது ஒன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் டேரெக்டாகவே ஓதிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பாடங்கள் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க, ப்ரீவியஸ் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது ராக். இங்கே எல்லாமே தொம்மா தான் கொடுத்துருக்காங்க. ரு சு ருசு, லு ஹும் ருசுலுஹும், மீ இன் மின், அ இம் வா அம் வா, லி ஹிம் அம் வா லிஹிம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய கன்ஃபியூஸ் வரும். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாக்கு மேலே 1 மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் லாமா தான் இருக்கும். சரிங்களா? லாம் தான் வந்து பக்கத்தில் இருக்க லெட்டரோட ஜாயிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், அலிஃப் அப்படின்றது ஜாயிண்ட் ஆகாது. ஸோ அதே மாதிரி இந்த லாமை தான் நம்ம ஃபஸ்ட்டாக படிக்கணும். ஓகேங்களா? ஹாவை படிச்சுட்டு லாம் படிக்கக்கூடாது, லாம் தான் ஃபஸ்ட் லெட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அம் வா லிஹிம் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது வ லா வலா
துஹ்ஸூனி வலா து இஹ் ஜூ நீ துஹ்ஸூனி இன் அன் தஹ் த இஹ் தஹ் ப த தஹ் ப த. அடுத்தது வ யுக். ஸோ எப்போவுமே வந்து நான் சொல்லியிருக்கேன், வாவுக்கு மேலே மட்டும் கிடையாது, ஹம்சா எந்த லெட்டருக்கு மேலே ஹம்சா போட்டிருந்தாலும் ஹம்சா லெட்டரை தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ வாவாக இருக்கட்டும், அலிஃபாக இருக்கட்டும், இல்லை யாக்கு மேலே ஹம்சா போட்டிருந்தாலும் சரி, ஸோ எல்லா லெட்டருமே சைலண்ட் ஆயிரும். ஹம்சாவை தான் நம்ம உச்சரிப்பு கொடுப்போம். சரிங்களா? அதனால் வ யுக் மீனு அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது மா லு கு இம் மா லுக்கும். வ யுக் மீ நூன வ யுக் மீ நூன. உ இஸ் உஸ் துஹ் உஸ் து ஜி அ. ஸோ இங்கே பார்த்தீங்களா, யாக்கு மேலே ஹம்சா போட்டிருக்காங்க, நம்ம ஹம்சாவை தான் உச்சரிப்பு கொடுக்கணும். இந்த யா வந்து சைலண்ட்டு. உஸ் துஹ் ஜி அ அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரிங்களா? ஸோ பயிற்சி ரெண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அடுத்தது பயிற்சி 3. லீ யு லீ யுன் யூ இன் யுன் தி ர யுன் தி ர. ஸோ எப்படி படிக்கணும்? லீ யுன் தி ர அப்படின்னு படிக்கணும். அடுத்தது ஃப இல் ஃபல் ய இன் யன் ஃபல் யன் து. இது துவாதன உச்சரிப்பு கொடுத்துருக்கோம், அதனால் து இர் ஃபல் யன் துர். அடுத்தது ஃப இல் ஃபல் ய இம் யம் து இத் துத் ஃபல் யம் துத் ஃபல் யம் துத். த இக். இது வந்து காஃப்னு சொல்லியிருக்கோம், 2 புள்ளி வச்சுருந்தா காஃப். தக் தக்ரிதுஹும் தக்ரிதுஹும். க இம் கம் ல பி இஸ் லபிஸ் தும் லபிஸ் தும். லீ நப் லீ நப் லீ நப் லு வ ஹும் லீ நப் லு வ ஹும். ஃபல் ஃபல் யக்திக்கும் ஃபல் யக்திக்கும். வ தஹ் த இஹ் தஹ்சபுஹும் தஹ்சபுஹும். இம்ர அம்ரஹும் அம்ரஹும். வ ஜித் ஜி இத் ஜித் நா ஜித்னாஹும் வ ஜித்னாஹும். அடுத்தது ய இன் யன் ஷு இர் யன் ஷுர் ல கு இம் லகும் யன் ஷுர் லகும். லகத் லகத் குல்னா லகத் குல்னா. வ லா யுஷ்ரிக் வ லா யுஷ்ரிக். யன் சுர் யன் சுர் லகும் யன் சுர் லகும். பஅஸ்னாஹும். ஃபலா ஃபலா துத்தி. இது வந்து ஆயின். சரிங்களா? ஆயினுக்கு சுக்குன் கொடுத்துருக்கிறதுனால துத்தி அப்படின்னு படிக்கிறோம். அ வ ல இம். இது வந்து லம்னு படிக்கணும். சரிங்களா? லாம் கூட இது இம்மு கொடுத்துருக்காங்க. அ வ லம் அவலம். யகுன் யகுன். வ உத்ஹிலு வ உத்ஹிலு. வ அம்த்வர்னா வ அம்த்வர்னா. வ லவ் ஷிக்னா வ லவ் ஷிக்னா. மின் தஹ்திஹா தஹ்திஹா. கத் அஃப்லஹ அராய்த அராய்த. அக்ரக் அக்ரக்னாஹும் ஃபலா துத்தி. ஓகேங்களா? ஸோ பயிற்சி 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பயிற்சி 4. ப இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணுறோம். பை அப்படின்னு படிக்கணும். ப இ பை ந பை ந ஹும் பை ந ஹும். ராபி உஹும் ராபி உஹும். கல்புஹும் க இல் புஹும் கல்புஹும். வ மா வமா யஅபுதூன யஅபுதூன. இத் யத்தனா ஜஊன யத்தனா ஜஊன. யகூலூன யகூலூன. ஸோ இதெல்லாம் வந்து துணை எழுத்துக்கள். நம்ம சொல்லியிருக்கோம், அரபியில் பொறுத்த வரைக்கும் துணை எழுத்துக்கள் எது வரும்? 3 லெட்டர் வரும். ஒன்று அலிஃப் வரும், ஒன்று யா வரும், ஒன்று வாவ் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3 லெட்டர் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? நீட்டி ஓதணும். சரிங்களா? அதனால தான் இந்த காஃப் பக்கத்துலேயும் வாவ் வந்திருக்கு, நீட்டி ஓதணும். லாம் பக்கத்துலேயும் வாவ் வந்தனால நீட்டி ஓதணும். யகூலூன. அடுத்தது வ யுர்சில வ யுர்சில. அலைஹா அலைஹா. வ லஹும் ரிஸ்குஹும் ரிஸ்குஹும். வ மா தூஅதூன தூஅதூன. அடுத்தது அம் வா லக்கும் அம் வா லக்கும். வாவ் பக்கத்தில் அலிஃப் வந்ததுனால வாவை நீட்டுறோம். அம் வா லக்கும்.
அடுத்தது ஹா, ஹா பக்கத்தில் அலிஃப் வந்ததுனால ஹா நீட்டுறோம். ரா பக்கத்தில் வாவு துணை எழுத்தாக வந்ததுனால ரூவை நீட்டுறோம். ஹா ஹாரூன. மின் அம்ரி, ஸோ ரா பக்கத்தில் யா துணை எழுத்தாக வந்ததுனால ரீயை நீட்டுறீங்க. அம்ரி. வமா தத்ஊன, வமா தத்ஊன, ஊவை நீட்டுறீங்க. வ லா துர்ஹிக்னி, வ லா துர்ஹிக்னி அப்படின்னு சொல்லி ஓதுறோம். அடுத்தது உஃப்ரிக், உஃப்ரிக் அலைஹி, உஃப்ரிக் அலைஹி. பி, பா கஸ்ரா பி கொடுத்துருக்காங்க. இங்கே அலிஃப்க்கு வந்து ஃபத்தஹா கொடுத்துருக்காங்க. பி அஃப் அ இஃப், பி அ இஃப் அஃப். வா, பி அஃப் வா. ஹிஹிம், இது வந்து ஹா கஸ்ரா ஹி, இதுவும் ஹி தான். பி அஃப் வா ஹிஹிம். ஃபல், ஃபல் யுக்மின், ஃபல் யுக்மின். சுலைமானு, சுலைமானு, சுலைமானு. ஃபல் யக்ஃபுர், ஃபல் யக்ஃபுர். ல சௌஃப, ல சௌஃப, ல சௌஃப. உஹ்ரஜு, உஹ்ரஜு. யுர், யுர்து நகும், யுர்து நகும். அடுத்தது ஃப இன், ஃப இன் துபுத்தும். ஃப லகும் ருஊசு, ருஊசு. ஓகேங்களா, ருஊசு, ஃப லகும் ருஊசு. முஷ்ஃபிகீன, முஷ்ஃபிகீன. ஸோ இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் போட்டு ஒரு புள்ளி இருந்தால் அதை ஃபான்னு சொல்லியிருக்கோம். ஃபாக்கு கஸ்ரா கொடுத்ததுனால ஃபீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சின்ன ரவுண்ட் போட்டு 2 புள்ளி இருந்துச்சுன்னா அதை காஃப்னு சொல்லியிருக்கோம். காஃபுக்கு யா கொடுத்துருக்கிறதுனால நீட்டி ஓதுறீங்க. முஷ்ஃபிகீன. மதியன, இது வந்து தால், நிறைய பேர் லாம்னு சொல்லுவீங்க. ஸோ லாம் இப்படின்றது வரவே வராது. லாமுக்கு லாங்காக நீட்டி போட்டிருப்பாங்க. ஸோ இது ஷார்ட்டாக இருக்கிறதுனால தால் தான். மதியன. அன், அ இன் அன் அம்ரி. வ மன் அதுலமு. ஸோ நிறைய பேர் அல் அப்படின்னு படிப்பீங்க. நம்ம இப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னா அதுன்னு படிக்கணும். அதாவது துவா அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனால அதுன்னு வரும். வ மன் அதுலமு அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது பல் அக்ஸருஹும், பல் அக்ஸருஹும். ஓகேங்களா, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ பாடம் 14 பயிற்சி 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம புது தகவலோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பார்ப்போம். இதை கண்டிப்பாக முழுமையாக நீங்கள் வந்து பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.